ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஜொங்குக்கா அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே நீ வாடா என் கூட அப்படிங்கிற மாரி டேய் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு யூமினுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. பேரண்ட்ஸ் டேயோட பேரண்ட்ஸ் கூட ஜொங்குக்கு டேயோட மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம். இதில் என்ன இருக்குது, டே வேறு ஜொங்குக்கு தானே வேணும்னுங்கிறான். இத்தனை இயர்ஸ் ஆயிடுச்சு, ஜொங்குக்கு என்ன மூவ் ஆனா பண்ணியிருக்கான். ஒன்றும் மூமெண்ட்டில் இவங்க மேரேஜுக்கு ஓகே பண்ணியிருந்தாலும் ஆரம் ஜொங்குக்கு ஒரு ரூடான பர்சன், அரகனான பர்சன். யார் சொல்கிறதையுமே அவன் கேட்க மாட்டான். பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்க மாட்டான், பிரதர் சொல்கிறது கேட்க மாட்டான். ஒரு அவனை விட ஏஜ் அதிகமாக இருக்கிற பர்சன் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவான். அப்படி இருக்க சொல்ல டேயை அவன் நிறைய ஹேட் பண்ணுவான், டேயை நிறைய பனிஷ் பண்ணுவான். டேய் ஒரு ஏஞ்சல் மாதிரி, ஒரு சின்ன சைல்டு மாதிரி, பேபி மாதிரி டேய் அவன் கஷ்டப்படுத்துவான். மேரேஜின்னு ஒன்று பண்ணிட்டோம்னா அப்புறம் ஜொங்கு கூட கண்ட்ரோலில் தான் இருப்பான். என்னால் அந்த மேரேஜுக்கு ஓகே பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஏன் ஜங்கு கஷ்டப்படுத்துவான். என்னால் கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, நான் இந்த மேரேஜுக்கு ஓகே பண்ண மாட்டேனுங்கிற மாரி இந்த மேரேஜில் ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுறதே நம்ம ஆரம்பம் தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ஜின்னு தான் நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி கண்ட மெடிக்க திட்டிட்டு நிற்கிறாரு. ஏன்டா டே, நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன், வா ஹஸ்பண்டுக்கு என்னவா அவ்வளவு திமிராமா? ஏன் பேபியோட ஹேண்ட்ஸை இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சிட்டே நடக்கிறாரு, ஏன் பேபியோட ஹேண்ட்ஸை பிடிக்கிட்டா நான் இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினா பிச்சிருவேன். நைட்டு எதுக்கிட்ட ஹவுஸுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹயாங் நீ பாட்டிட்டியா, நான் மட்டுமா பாட்டேன், ஆரம்பம் பாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பயங்கரமாக திட்டுறாரு. நாங்கள் எல்லாருமே உன் மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ ஆரம்பம் டென்ஷன் மேலே டென்ஷன் ஆக்குற. எதுக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற? நாங்கள் சொல்கிறது ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? அவன் ப்ரெடர், அவன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஸ்வீட் அவனுக்கு ஊட்டி விடுற. இந்த மாதிரி ஊட்டி விட்டாட்டே அவன் பனிஷ் பண்ணுவான். உனக்கு தெரியுமா? 3 இயர்ஸாக இந்த பக்கமே, இந்த கண்ட்ரி பக்கமே வராத அளவுக்கு ஆரம் லாக் பண்ணி வச்சது மறந்துட்டா என்ன? திரும்பவும் அவனை இந்த கண்ட்ரிலேருந்து ஃபோர்ஸ்பில் அனுப்ப பார்க்குறியா? நாங்கள் எல்லாருமே எதையாவது பேசிகிட்டே இதே பிளேஸில் இருக்க வைக்கலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் நீ பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் பாரு. இந்த மேரேஜ் முடிஞ்சு இன்றைக்கி நைட்டு 8 o'clock அவன் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கேருந்து மறுபடியும் கிராண்ட்மா ஹவுஸுக்கு தான் அனுப்ப போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கோட ஃபேஸே சேட் ஆகுது. என்ன சேட் ஆகுறியா? இதுதான் நடக்கும். சொன்னதை கேட்டு நல்ல பையன் மாதிரி நடந்துக்கோ. ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காட. அதுவே நீ யார்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? ஆரம்பிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க. அவன் தான் உன்னோட மேரேஜுக்கு இப்போ ஓகே பண்ணணும். முதல்ல புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் ப்ளே பண்ணி விளாடுற மாதிரி அவனை டென்ஷன் ஆக்காட. நீ நான் சொல்கிறத சீரியஸாக எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பாரு இன்றைக்கி நைட்டு 8 o'clock போலாட்டே அடர் கண்ட்ருக்கு போயிட்டானுங்கிற மாரி உனக்கு கால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனா, ஹயாங் என்ன ஹயாங், இதுக்கு மட்டும் உனக்கு ஹயாங்கா அப்படிங்கிற மாரி திட்டுன்னு ஜங்குக்கோட ஆன்சர் இப்போ நம்ம ஜின்னே பிடிக்கிறாரு. இந்த மேரேஜ் எண்டாகட்டே நீ ஏன் கூட இருக்கிறது தான் உனக்கும் டேக்கும் நல்லதுங்கிற மாரி ஜின்னு இந்த மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் பிடிச்சிட்டு நடந்தா இதை ஆரம் நோட் பண்ணுறாரு. பார்க்குறேன் உன் பிரதர் உன் சொல்ல, நீ சொல்கிறது எல்லாத்தையும் எப்படி அவன் கேட்குறானுங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா. ஹை ஜங்குக்கா, ஃபிலிக்ஸு, ஜேகப் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹயாங் ஹேண்ட்ஸை விட நான் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஏன்னா ஸ்டேஜில் தான் ஜின்னு ஜேகப்பு ஜங்குக்கு 3% நிற்கிறாங்க. இந்த மூமெண்ட்டில் ஸ்டேஜுக்கெலாம் ஒன்று அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாரி ஆரம்ப ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிருக்காரு. ஃபிலிக்ஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறத சுகர் நோட் பண்ணிவிட்டு, ஹயாங் ப்ளீஸ் விடுங்க, அவன் ஃபிலிக்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஃபிலிக்ஸோட மேரேஜ், ஃபிலிக்ஸ் பக்கத்தில் தானே நிற்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே விட்டால் ரன் பண்ணவே கிட்டே கரெக்டாக ஃபிலிக்ஸை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஃபிலிக்ஸுமே டைட்டாக ஹக் பண்ண படி நம்ம டேயை மிஸ் பண்ண மூமெண்ட்டுக்கு 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபிலிக்ஸும் ஜேகப்பும் ரிலேட்டிவ் மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஹாப்பியாகி நெக்ஸ்ட்டு நம்ம மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டேஜில் நின்றபடியே சொன்னால் அது நடக்கவே நடக்காதுடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப அந்த பிளேஸில் டேயை ஜங்குக்கு பேசுகிறாருல, ஜங்குக்கிட்ட மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன ஹயாங் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நான் ரொம்ப குட் பர்சன், எப்போ நீங்கள் என்ன நம்புவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிட்டே நின்று பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து ஜின்னி சாக்காகி நீ மவுட்டை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி
ஜங்குக்கு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. ஹயாங் நான் போய் ஆரம்பிக்கிட்ட பேசுகிறேன், நீ பேசுனா 2 பேருக்குள்ளேயும் இப்போ ஃபைட் ஆகிருங்க வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கே 2 கூட்டிகிட்டு போனேன். இந்த மொமெண்ட்டை பாட்டுபடி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி ஐயோ ஜின் ஹயாங் என்ன மாதிரி ஜங்குக்கு இழுத்துட்டு போகிறாரு, ஹயாங் ஆரம்பம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ என்ன இழுத்துட்டு போகிறல அதே மாதிரிடா ஜின் ஹயாங் ஜங்குக்கு இழுத்துட்டு போகிறாருங்கிற மாதிரி ஹாப்பியாக இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக டே பக்கத்தில் சார்லி வந்து நிற்கிறான். எப்படி இருக்கிற டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே ஷாக் ஆகி ஆரம்ப டைட்டாக ஹாக் பண்ணபடி என்ன ஏண்டா இந்த மாதிரி பயமுடுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இங்கே பாருங்கள் ஹயாங் ஆரம், நான் டேயை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்ககிட்ட டைரெக்டாக என்னோடய பேரண்ட்ஸை வச்சு பேசினேன், எனக்கும் டேக்கும் மேரேஜை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இது எல்லாருக்குமே கேட்குமா இந்த மாதிரி கேட்டால் ஜேக்கப்பு ஃபிலிக்ஸும் ஷாக் ஆனா, ஜிமினாவும் ஷாக் ஆனா, டேயுமே ஷாக் ஆகி எடு உனக்கும் எனக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லே ஆரம்பியும் சார்லியும் நோட் பண்ணோம். ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்து ஜொங்குக்கு இந்த வேடை கேட்டு அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜின்னுமே கொஞ்சம் ஷாக் ஆகி ஆரம்ப நோட் பண்ணால் இங்கே இதை பற்றி பேசாண்டா, எடா இருந்தாலும் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆரம்பிட்டேயோட ஆன்சர் கால் பண்ணபடியே கரெக்டாக கீழே இறங்குனா சார்லி நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு நான் டேட்டை அக்செப்ட் வாங்கிட்டேன் டே எனக்கு டான்னு சொன்னேன், நான் அவன் ஹயாங்கிட்டையே அக்செப்ட் வாங்கிட்டேன்டா. டே உனக்கு கிடையவே கிடையாது, டே நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இதே மாதிரி உன் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து ஸ்டேஜுக்கு கீழே நின்று நீ ஃபுல்லாக க்ரை பண்ண பொசிஷன்லேயே எனக்கு ஒரு டேக்கு மேரேஜ் நடக்கிறத நீ பார்க்கட்டான் போடுற அப்படிங்கிற மாதிரி சார்லி இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே அங்கேருந்து போனால் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு கோவம் இவ்வளோ டைம் கோவம் வந்திருக்காது, இப்போ ரொம்ப கோவம் வருது, ஏன்னா ஆரம்பிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாங்கிற மாதிரி வர சொல்லிட்டு போகிறாருல அந்த மூமெண்ட்டுக்கு கோவம் ஹை பார்க்குறத ஜின் நோட் பண்ணிவிட்டு நான் தான் இருக்கிறேன்ல நீ இருக்க சொல்லிட்டானே மேரேஜை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ரொம்ப கோவமாகி ஜின்னோட ஆன்சர் தட்டி விட்ட வேகத்திலேயே மேரேஜை காலை விட்டு நம்ம ஜொங்குக்கு வெளியே போயிட்டாரு. இந்த மாதிரி போகிறத டேயுமே பார்க்குறாரு. ஜொங்குக்கு நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிட்ட நின்றுட்டே நேராக ஜொங்கு கூட ஆன்சர் வந்து கிரிப்பாக பிடிச்சா நம்ம ஜொங்குக்கு வந்துட்டே நோட் பண்ணுறாரு. ப்ளீஸ் டே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் டே வந்து நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி என்னாச்சு சார்லி இந்த மாதிரி பேசுனதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகிட்டியா, அது எப்படி நான் ஒன்றை விட்டுட்டு இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணுவேன்னு நீ திங்க் பண்ணுற, என் ஃபேஸை பாரு அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ண பொசிஷன் அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பர்சன்ஸ் இருக்கிறாங்க அந்த மேரேஜ் ஹாலில். அவ்வளோ பேருக்கு முன்னாடி நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் நீ ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்டால் ஆரம் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா ஜின்னு ரொம்ப ஷாக் ஆகி நேராக ஆரம்பிக்கிட்டே போயிட்டாரு. இந்த மாதிரி ஆரம்பிக்கிட்ட போய் ஆரம் கோவட்டில் டேயோ ஜொங்குக்கு இன்னும் பனிஷ் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். சார்லி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டென்ஷன் ஆனால் நம்ம டே தான் ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி யார் என்ன சொன்னாலும் சரி நீடா என்னோட ஹஸ்பண்டு, நான் ஒன்றை தவிர வேறு யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், என்னோடய ஹயாங் எத்தனை இயர்ஸ் என்னோடய கிராண்ட்மாவோட ஹவுஸில் லாக் பண்ணி வச்சுருந்தாலும் அத்தனை இயர்ஸும் நான் ஒன்றை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருப்பேன், ஒன்றை நான் மூவ் ஆனே பண்ண மாட்டேன், என் லவ்வுக்காக குட்டி ஃபைட் கூட என்னால் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா, அதனால தான் டென்ஷன் ஆகி இங்கேருந்து போறியா, என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ் உன்னோட ஹயாங்கோட மேரேஜ் நீ இந்த பிளேஸில் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினா ஜொங்குக்கோட ஐஸ்லாம் கலங்குது. நிஜமாலுவே நம்ம 2 பேரும் லவ்வுக்கு நீ ஃபைட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவேன், நீயும் ஃபைட்டு தானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டே இப்படி பேசுகிறத கேட்டு நம்ம ஜொங்குக்கிட்டேயோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணுறாரு. இதை எல்லாரும் போட்டு ஷாக் ஆனா நம்ம ஜின்னுடா அட பாவி போட்டுண்டா அவனை விட்டு போவானாங்க அப்படிங்கிற மாதிரி நேராக வந்து நம்ம டேக்கு பிரிக்கிறாரு. டேமா நீ ஷுகா கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆனால் ஹயாங் ஜொங்கு அவன் எங்கேயும் போக மாட்டான், நீ சொல்லிட்டல நீ சொன்னதுக்கப்புறம் அவங்க 2 கிளம்புவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ஷுகா கிட்ட போகணுங்கிற மாதிரி சொல்லவும் டே நேராக ஷுகா கிட்ட போனால் டே சொல்லிட்டார்ல மேரேஜ் காலை விட்டு வெளியே போகக்கூடாது, இது உன் ஹயாங்கோட மேரேஜ் இங்கடா இருக்கணுங்கிற மாதிரி சொன்ன அந்த வேர்டுக்கு டென்ஷனில் இருந்த நம்ம ஜொங்குக்கு நேராக வந்து ஒரு சேரில் வந்து அமைதியாக உட்காந்துட்டாரு.
இந்த மாதிரி உட்காந்துருக்கிறத நம்ம ஆரம் நோட் பண்ணுறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜேகப்போட ஹவுஸ் தான் கேட்டுட்டு ஜேகப்பு ஃபிலிக்ஸை மேரேஜ் பண்ண மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாகி கரெக்டாக ஹவுஸ் கூட்டுன்னு இருப்பாரா. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஜேகப்பு ஹாப்பியாக இருக்கிறா. எல்லாருமே அவங்க ஹவுஸில் மேரேஜ் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டில் ஹாப்பியாக இருந்தோம். இந்த பிளேஸில் ரொம்ப சேடாக இருக்கிறது நம்ம ஜங்குக்கு மட்டும்தான். பெட்ரூமில் ரொம்ப சேடாக இருக்கிறத நம்ம ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு எனக்கு சீனியரை பார்க்க சொல்ல ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஜேகப்பை நோட் பண்ணால் எனக்கு புரியுது ஃபிலிக்ஸ். நம்மளவே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஜொங்கு கூடலவே அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆரம் ஹயாங் இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட்டாக இருப்பாருன்னு நான் திங்க் கூட பண்ணியே பார்க்கலாம். பேரண்ட்ஸ்லேருந்து பிரதர் மட்டும் கொண்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவோம். அந்த பிளேஸில் ஜங்குக்கு மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. என்னாலலாம் நான் மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாதுங்கிற மாரி ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுற ஒரு பர்சனை நான் இங்கே தான் பார்க்குறேன். ஜங்குக்கு உண்மையிலே ரொம்ப பெயினாக இருப்பான். அதில் யார் இந்த சார்லி புதுசாக நியூவாக என்ட்ரா இருக்கான். அவன் ஒன்றும் புதுசு இல்லை. காலேஜ் டேஸ்லேயே 2 பேருக்குலேயும் ப்ராப்ளத்தெல்லாம் பண்ணான். ஆனால் என்ன அதுக்கப்புறம் குட்டி ஃபைட் ஆகி குக் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கல்ல. இப்போ என்னன்னா வந்துருக்கான். அதான் மறுபடியும் ப்ராப்ளம் பண்ணதுக்கு இந்த பிளேஸ்க்கே என்ட்ராயிட்டான். இப்போ என்ன பண்ண போகிற ஜேகப்? ஃப்ரீ பண்ணி விடு. ஜங்கு கூடலவே எப்படி அவனுக்கு எடுத்துக்கணுங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லை, ஜங்குக்கு ஃபேவராக ஆரம்ப தவிர அந்த ஹவுஸில் எல்லாருமே ஜங்குக்கு தான் ஃபேவர். ஏன் மேரேஜ் பண்ணி கொடுப்பேனுங்கிற மாதிரி எவ்வளோ டாப்பிக்கில் பேசினாலும் ஜங்குக்கு தவிர வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் பேசிட்டு கரெக்டாக ஜேகப்போட ரூமுக்கு போகிறாங்க. இப்போ நைட்டு அவங்களுக்கு பர்சனல் மூமெண்ட்டுக்கு பெட்டே ஃபுல்லாக ரெடியாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் தான், என்னடா பெட்ரேயே பாட்டு வர்ணித்து ரெடி பண்ணியிருப்பாரோ. சே, இவர் என்னன்னு சொல்கிறது. என் ஜேகப்போனுக்கு கொஞ்சமாவோட அறிவு இருக்கா, என்ன மாதிரியானே ரெடி பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே திரும்பி நம்ம ஜேகப்பை நோட் பண்ணோம். நம்ம ஜேகப் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஃபிலிக்ஸை பெட்டில் புஷ் பண்ண வேகத்திலேயே ஃபிலிக்ஸ்க்கு மேலே ஃபுல்லாக ஹோவர் ஆகுறாரு. என்ன ஜேகப்பு என்ன இந்த மாதிரி பேசுறதுக்குள்ளே ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் ஹவர்ஸ் பேசலாமே. ஏண்டாடே, கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக நீ என்கிட்ட பேச மட்டும்தான்டா செய்கிற. இன்னும் பேசணுமா? என்ன ஜேகப் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் பேசிகிட்ருக்கலாம் நான் திங்க் பண்ணேன். பேசலாமே. நான் இப்போ என்ன உன் மவுட்டையா க்ளோஸ் பண்ணியிருக்கேன்? இல்லைல்ல, உன் மவுட்டு ஃப்ரீயாக தானே இருக்குது. நீ பாட்டுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் பாட்டுக்கு உன்கிட்ட ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். ஜேகப் என்ன பண்ணுறீங்க? நெக்கை பைட் பண்ணாதீங்க. அப்போ நெக்கை பைட் பண்ணால் ஐக்கிய மார்க்க பட்டுருவாங்க. இப்போ நெக்கை பைட் பண்ண என்னடா பிரச்சனை? எங்கே பாரு ஃபிலிக்ஸு, இதுக்கப்புறம் நோ ஆர்டர். நீ சொல்கிறத இனி கேட்க மாட்டேன். 8 இயர்ஸ் உனக்காக வெயிட் பண்ணதே போதும். இனி அடா பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எதையும் சொல்ல உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நீ என் ஒய்ஃப் ஆகிட்ட. அமைதியாக ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறனோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கேட்கணும். இல்லை இந்த ஜேகப் கேட்க வைப்பேன். என்ன ஜேகப் டோனிங்லாம் வேறு மாதிரிலாம் பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசி என்ன பயமுட்டாடிங்க. என்ன பாரு, இன்னைக்கு நைட்டு நீ என்கிட்ட என்ன மாதிரி என் ஜேகப் இந்த மாதிரியான்னு திங்க் பண்ணுற அளவுக்கு பண்ணுறேன். ஜேகப் என்ன நீ பேசுகிற மூமெண்டெல்லாம் பகசில் எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை வேணால் ஒரு 2 days பெண்டிங் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாரி, 2 days கழித்து வச்சுக்கலாமாங்கிற மாரி கேட்கவும், 7 இயர்ஸாக என்னை மூவ் ஆன் பண்ணி வச்சதே தப்பு. இன்னும் நீ 2 days பிரேக் வர விடுவியா? அதானே நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறமில்ல, நீ அந்த மாதிரி தாண்டா என்கிட்ட பேசுவேன். இப்போ என்ன என்கிட்ட பேச போறியா? சரி பேசு. என்ன பேசுன்னு எனக்கே தெரியலையே. திடீர்னு பேசுனா நான் என்னத்தை பேச? ஜேகப் நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எப்படி போகிறது? உன்னை என் பேபி மாதிரி பத்திரமா அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குனபடியே நான் பத்திரமா பார்த்துப்பேன். அப்புறம் எவ்ரி நைட்டு இந்த மாதிரி 2 பேருமே பயங்கர ரக்கடாக ரொமான்ஸும் பண்ண போகிறோம். நான் அந்த டாப்பிக்கில் பேசலடா, பட் நான் அந்த டாப்பிக்கில் தான்டா பேசுவேன். என்ன கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்ருக்க? நம்ம லைஃப் முழுக்க என்ன பண்ண போகிறோம் தானே கேட்டேன். இப்போ சொல்கிறேன் பாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற பொசிஷனில் ஃபிலிக்ஸோட பாடியில் இருக்க ட்ரெஸ்ஸஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் ஃபிலிக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி
ஜேகோப், என்ன ஜேகோப் வாய்ஸ் ரொம்ப குறைஞ்ச மாதிரி தெரியுது. இப்படி பேசுகிற டோனிங்களே. ஃபிலிக்ஸா, கட்டிடாட, நீ கட்டுன நம்ம 2 பேரும் சிக்கிடுவோம். பெயினே இருந்தாலும் கட்டக்கூடாது. ஆ, என்ன பண்ணுற ஜேகோப், இவ்வளோ ஃபோர்ஸாவா? இந்த மாதிரி நம்ம ஃபிலிக்ஸு கட்ட ஜேகப் இன்செர்ட் பண்ண வேகத்திலேயே ஃபிலிக்ஸை ஃபுல்லாக பெட்டில் லாக் பண்ணபடி பயங்கரமாக இன்டிமேட் பண்ண பொசிஷன்லேயே பாடி முழுக்க கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே டேயோட ஹவுஸு தான் கட்டுறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக ஹாலில் உட்காந்து சுகாக்கிட்டையும் ஜிமினாக்கிட்டையும் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திரும்பவும் யூமின் 2 பேருக்குமே பழையபடி ப்ளே பண்ணி விளையாடுறத பார்க்க சொல்ல, ஐயோ 3 இயர்ஸ்க்கு மேலே இந்த மூமெண்டெல்லாம் நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா. நீ பக்கத்துலேருந்து ப்ராப்ளம் பண்ண சொல்ல ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. நீ பக்கத்தில் விளையாட போட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோட்டே. இந்த மாதிரி சைல்டிஷாக ஒரு பேபி என்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடுறத நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா. அப்படியா ஜிமீன், நான் உங்களுக்கு பேபியா? ஹயாங்க நான் பேபின்னு தானே சொல்கிறேன், அப்போ எனக்கும் பேபி தானே. ஐயோ நாங்கள் 2 பேருக்கு பேபியா? அப்போ என்ன ஹேண்ட்ஸ்லலாம் நீங்கள் தூக்கிட்டு நடப்பீங்களா? இந்த பொசிஷனில் நம்ம டே கேட்க நல்ல கொஸ்டின் ஜிமின்னு ஆன்சர் பண்ணி, ஏன் எங்களால் எங்கள் பேபி தூக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஹை, என்ன தூக்குவீங்களா? இங்கே தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோமினுக்கு முன்னாடி எழுந்து நின்று ஜம்ப் பண்ணுறாரு. என்னை இப்போவே தூக்குங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு நம்ம சுகா பயங்கரமாக சிரிச்சான். ஜிமினாடா, என்ன சுகா இந்த மாதிரி சிரிக்கிற? ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பேபி தூக்க முடியாதா? அதெல்லாம் தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ப்ராடக்டாலே பிடிச்சபடி யோமின் இருக்காங்க. ஐயோ என்னை தூக்கிட்டீங்களே. இந்த மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி யூமின்கிட்ட ப்ளே பண்ணபடி நம்மகிட்டே இருந்தால் அந்த ஹவுஸ்குள்ளே சார்லி அந்த ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறான். சார்லி என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம யூமினும் டேயும் கொஞ்சம் ஷாக் ஆனால் ஆரம் கரெக்டாக சார்லி கிட்டே வந்துட்டு என்னம்மா என்கிட்ட பேசணும், நீ என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்ன இவன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், ஒரு வேளை ஹயாங் சொன்ன மாதிரி எதுவும் மேரேஜ் டாபிக் எடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால், நான் டேயை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக என்கிட்ட நீங்கள் ஒன்று கேட்டிருந்தீங்க. அதான் டேயை நான் இன்றைக்கி இந்த பிளேஸில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு போக திங்க் பண்ணியிருக்கேன். நான் அவன் கூட டேட் போகணுன்னு திங்க் பண்ணுறேன். அவன் என்கிட்ட நல்லாதான் இருப்பான், நான் அவனை நல்லா கேரிங்காக பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய சார்லி பேசி டேயை டேட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்திருப்பான். இந்த மாதிரி வந்துருந்தோம் அந்த பிளேஸில் இருக்க ஜின் இந்த வேடை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஆரம்ப பாட்டு மறைச்சான். இப்போது நம்ம ஆரம் கரெக்டாக ரூமுக்கு வர்றாரு. டேயை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. டே வந்து ஆரம் சொன்னதை கேட்டு உடனே போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேரக்கில் வந்துட்டாரு. கீழே வந்து நம்ம ஆரம் கிட்ட வந்து நிற்கவும் ஆரம் வந்து சார்லியை நோட் பண்ணிவிட்டு, உனக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீ டேயை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறதாலும் சரி, எங்கே கூட்டிகிட்டு போகிறதாலும் சரி நல்லா கூட்டிகிட்டு போ. ஆனால் ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock போல் கரெக்டாக ஹவுஸில் கொண்டு விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சார்லி கிட்ட இந்த மாதிரி சொன்னோம். சார்லி ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாட்டையை போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்த பொசிஷன்லேயே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் டே வந்து ஹயாங், அதான் அவங்க கூட டேட்டு வரணுன்னுக்கிறாம்ல, போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ டேட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாகவே ஹவுஸுக்கு வந்துரு, ஓகேயா? ஆனால் ஹயாங் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவனை எடுக்க இவன் கூட அனுப்புகிற அப்படிங்கிற மாதிரி சுகா டென்ஷன் ஆனால், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா? டேக்கும் ஏஜ் ஆகிருச்சு, டேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்ல. ஹயாங், நாங்கள் எல்லாருமே ஜங்குக்கு இந்த பிளேஸில் மேரேஜ் பண்ணி வைக்க ஓகேங்கிறோம்ல. வாய முடு சுகா, அதை பற்றி நான் பேச விரும்பலை, அமைதியாக இருக்கிறியா? நீங்கள் எல்லோரும் டிசைட் பண்ணுறத நான் திங்க் பண்ண முடியாது. எனக்கு டேயோட ஃப்யூச்சர் தான் முக்கியம். வாயை மூடிட்டு அமைதியாக அவன் ஒர்க்கை போய் பாரு. என்ன இப்போ எதுக்கு நீ சுகா வட்டிட்டுற? அவன் என்ன இப்போ என்ன தப்பாக பேசிட்டான்? என் பிரதர் எந்த விதத்தில் பேட் பர்சண்டாக உனக்கு தெரியுறான்? எந்த விதத்தில் உன்னோட பிரதருக்கு அவன் குறைஞ்ச ஒரு பர்சண்டாக தெரியுறான்? நீ சொன்னனுங்கிறதுக்காக அவன் எல்லாத்தையும் 1 by 1 பார்த்துட்ருக்கான். இது வரைக்கும் என்னோட பிரதர் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாமல் அமைதியாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. நீ சொன்னேங்கிறதுக்காக தான் அவன் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் அவன் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். நீ சொன்னனுங்கிறதுக்காக காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோட ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒர்க்கு கேட்க போன ஆரம். ஆனால் நீ எந்த கம்பெனிலையுமே அவனுக்கு நீ ஒர்க்கு கொடுக்க அலோவ் பண்ணலை. உன்னோட பவர் மூலியமாக அவனுக்கு ஒர்க்கு கிடைக்காதபடி எல்லாத்தையும் பண்ண. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு மட்டும் இல்லை, உன் ஃபேமிலியில் இருக்க அவ்வளோ பேருக்கும் தெரியும். நீ தான் ஜங்குக்கு எந்த பிளேஸ்லையுமே ஒர்க்கு கிடைக்கக்கூடாதுன்னு ப்ராப்ளம் பண்ணதுன்ட்டு. ஆனால் இருந்தாலும் சரி, நீ ஜங்குக்கோட ஹார்ட் ஒர்க்கை பார்க்கணுன்னு நினைக்கிறேங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை ஃப்ரீ பண்ணிவிட்டோம். ஆனால் இப்போ என் பிரதர் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்
பண்ணி இப்போ உன்னோட பிரதரோட காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக 1 மந்த்தாக நல்லா தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், நல்லா தானே ஒரு ப்ரொஃபஸராக நடந்துக்கிறான். என் பிரதருக்கு என்ன தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுற என் பிரதரை இங்கே பாரு ஆராம், நீ இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட் ஜங்குக்கு மட்டும் தெரிஞ்சால் அவன் இவ்வளோ டேஸ் அமைதியாக இருந்த மூமெண்ட்டை மொத்தத்தையும் பிரேக் பண்ணிடுவான். எதையாவது ஒன்றை பண்ணி முதல்ல டேயை ஹவுஸ்குள்ளே கூப்பிட்ரு, அவன் சார்லி கூட போனான்னு தெரிஞ்சால் ப்ராப்ளம் பெருசாகிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு எவ்வளோ பேசினாலும் ஆறாம் மேட்டை பற்றி எதையுமே காடலை கூட கேட்காம கார்கி எடுத்தபடி வெளியே போயிட்டாரு. இவன் என்ன நம்ம சொல்லிட்டு கேட்கவே மாட்டேங்கிறான். இவ்வளோ டேஸ் ஏதோ நீ ஆரமோட ஹார்ட்டில் எடுத்த பிடிக்கணும்னு சொல்லி கோவப்படாத அளவுக்கு பாட்டுக்கிட்டோம். சார்லி கூட போயிருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக ஜங்குக்கு சும்மா விட மாட்டானே. சுகா ஜிமி நம்ம இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலையே. ஜங்குக்கு இந்த மூமெண்ட் தெரியவே கூடாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். இப்படி இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் பேசிகிட்டு இருந்தான். சார்லியுமே அந்த பிளேஸ்க்கு டே கூட்டிகிட்டு போகிறான். ஒரு கொஞ்சம் ஷாப்பிங் மாலெல்லாம் சுற்றி காட்டுறான். டேயோட கேரக்டர் ஒரு சைல்டிஷான கேரக்டர். நமக்கு நல்லா தெரியும் டே என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவார்ன்ட்டு. அந்த டோனின்லேயே கொஞ்சம் சைல்டிஷாக ப்ளே பண்ணுறது, பேபிஸ் மாதிரி டாய் கேட்குறது, சாக்லேட் கேட்குறது, கேண்டி கேட்குறதுங்கிற மாரி சார்லி கிட்ட கேட்கவும் செய்கிறாரு. என்ன டேட்டுக்கு வந்திருக்காருல, கேட்கணும்ல அந்த மூமெண்ட்டுக்கு கேட்குறாரு. சார்லி ஃபஸ்ட்டு 2 டைம் சாக்லேட் வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் திட்டுறான், இது என்ன நீ என்ன பச்சை பிள்ளையா, இவ்வளோ சாக்லேட்லாம் திங்கக்கூடாது, இது என்ன பிஹேவ், இந்த மாதிரி சாக்லேட் திங்கிறது ஐஸ்கிரீம் திங்கிற பழக்கலாம், நீ மெச்சூர்டாக நடந்துக்கணும், நீ வளர்ந்துட்ட ஒழுங்காக அது கேட்டபடி நடந்துக்கணுங்கிற மாரி டேயை பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா டே ரொம்ப ஷாக் ஆனால் இப்போ சார்லியோட பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃபுட் ஷாப்பில் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்துருக்காங்க. டேயும் கரெக்டாக கொண்டு வந்து சார்லியோட பேரண்ட்ஸ் பக்கத்தில் சார்லி உட்கார வச்சு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா டே வந்து க்யூட்டாக நாட்டியாக ப்ளே பண்ணபடி சாப்பிடுவாரா. கொஞ்சம் ஃபுட்டை கூட சிந்துட்டாரு, மவுட்டிலலாம் ஃபுட் இருக்குது. அவர் நாட்டித்தனமாக ப்ளே பண்ணபடியே சாப்பிட்டுட்டு அவருக்கு பிடிச்சதை மட்டும் சாப்பிட்றாரு, பிடிக்காதது எல்லாத்தையும் வைக்கிறாரு. இதை பார்த்து சார்லியோட பேரண்ட்ஸு என்னடா சார்லி என்ன பண்ணிட்டு இருக்கவன் அப்படிங்கிற மாதிரி சார்லியை நோட் பண்ணால் சார்லி வந்து நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா என்னாச்சு, அந்த கேக் ஸ்ட்ராபெரி கேக்கு தானே, அது மேலே கூட ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி தான் இருக்குது, எனக்கு இன்னும் 2 ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ரா வாங்கி தரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே க்யூட்டாக கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஏன்ட்டையா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, நம்ம வெளியே வந்திருக்கோம், அதுக்கு ஏற்றபடி நடந்துக்கோங்க, நான் உனக்கு இங்கேருந்து போனதுக்கப்புறம் உனக்கு ஒரு பாக்கெட் மவராகவே ஸ்ட்ராபெரி வாங்கி தரேன், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாட, கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கோ, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, சுற்றி பாரு எத்தனை பேர் ஒன்றாட்டம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு, என் பேரண்ட்ஸ் ஒன்று திட்டுறாங்க, அமைதியாக கொஞ்சம் டீசெண்டாக தின்னு, இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு முதல்ல மவுட்டை க்ளீன் பண்ணு. ஓகே, எதுக்கு இப்போ கோவப்படுற, சரி ஹேண்ட்ஸை விடு, ஹேண்ட்ஸை வலிக்குது, நான் 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 டீசெண்டாகவே சாப்பிட பார்க்குறேன், எனக்கு ஃபுட்டு போடும், எனக்கு டொமக்ஸு ஃபுல்லாகிருச்சு. என்ன அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டியா, ஃபுட்டு போடுமா தம்பி, எனக்கு ஃபுட்டு போடும், நான் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னாச்சுட்டே கொஞ்சம் கோவமாட்டிட்டுன்னு எனக்கு கோவம் வந்துருச்சாண்ணா. இல்லை ஹயாங் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் டேட்டு முடிக்கிட்டுண்டியும் சமட்டு பையனாக இருக்க சொல்லியிருக்காரு. எனக்கு உண்மையிலே டொமக்ஸ் ஃபுல்லாகிருச்சு சார்லி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எனக்கு குடிக்க மட்டும் கொஞ்சம் வாட்ரு வேணும், இதை குடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா அந்த வாட்ரு கிளாஸை வாங்கி நம்மகிட்டே ஸ்கிப் பண்ணபடி குடி போகிறோம். இந்த மாதிரி குடித்தோம், அந்த கிளாஸை தட்டுனபடி ஜங்கு கரெக்டாக அங்கே என்ட்ராகிறாரு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கட்டே நீ, அது ஜங்குக்கா, யார்டா இது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நம்ம டேடா, இவன்னா என்னோடய பாய் ஃப்ரெண்டு அங்கிள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு சார்லியோட பேரண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தா சார்லி டென்ஷன் ஆனால், இவன் கூட என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்ன பண்ணிகிட்ருக்க, அது ஜங்குக்கா ஹயாங் தான் சொன்னாங்க டேட்டுக்கு போக சொல்லி. ஓ, டேட்டுக்கு போக சொன்னால் டேட்டுக்கு வந்துடுவியா நீ, அப்போ நாளைக்கு மேரேஜ் பண்ணுன்னு சொன்னால் மேரேஜ் பண்ணிப்பியா, அது எப்படி பண்ணிப்பேன், நீ தான் என் கூட இருக்கிறியே, டேட்டுக்கு ஹயாங் போக சொன்னார், நான் வேண்டேன்,
மேரேஜ் பண்ண சொன்னால் பண்ண தானே செய்வ. அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஜங்குக்கா, நீயும் இந்த மாதிரி பண்ணாட அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி பேசிகிட்டு இருக்கிறத பாட்டு சார்லி காண்டாகி ஜங்குக்கை டேக்கிட்ட இருந்து புஷ் பண்ணி பிரிக்கிறாரு. இந்த மாதிரி பிரிச்சுட்டு, உனக்கு அறிவில்லை, என் கூட டேட்டுக்கு பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? முதல்ல உன் ஹயாங் எனக்கிட்ட மேரேஜ் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக டேட்டுக்கு எப்படி என் கூட வண்டியோ அதே மாதிரி தான். என்னடா நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற, என் கூட தான் நீ லைஃப்பில் அங்கே இருக்க போகிற. இதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட நீ பேசக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக நம்ம டேயை பிடிச்சி திட்டுறான். உன் ஹயாங்க்கு இப்போவே கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான், என் கூட டேட்டுக்கு வந்துட்டு ஜங்கு கூட சேர்ந்து லவ்வபிள் மூமெண்ட்டாக ரொமான்டிக் பண்ணிகிட்ருக்கான், என்ன இக்னோர் பண்ணுறானுங்கிற மாதிரி ஜங்குக்கை வச்சே நான் பேசி இப்போவே உன்னை இந்த கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு அனுப்புகிறேன் நான் பாருங்கிற மாதிரி நம்ம டேயை பயமுடுத்துகிறான். ஜங்குக்கோட நேமை வச்சு அவங்க 2 பேரும் மறுபடியும் பிரிச்சிருவேனுங்கிற மாதிரி இப்படி பயமுடுத்தினா டே ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி, ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லாட ஹயாங்கிட்ட நீ ஜங்குக்கோட நேமை வச்சு ஏதாவது பேசினா ஹயாங் பறவை நான் மறுபடியும் அதர் கண்ட்ரிக்கு அனுப்பிடுவார். ப்ளீஸ் இப்போ என்ன டேட்டுக்கு தானே வந்தேன், நான் டேட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கிறேன். ஜங்குக்கு இங்கேருந்து போ ஜங்குக், நான் எதாக இருந்தாலும் உனக்கு பிறவை பேசுகிறேன் கால் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து போக சொல்லிட்டு அவர் ஒரு சீட்டில் இருந்திருப்பார்ல, அதே சீட்டில் உட்கார வேண்டாம். நம்ம ஜங்குக்கு பொறுமையை ரொம்ப இழந்து, என்ன திமிருடா உனக்குங்கிற மாதிரி ஓகே ஒத்த பஞ்சிட்டான் சார்லிக்கு. ஏன் முன்னாடி அவனை அள வச்சிட்ருக்கியா? பிளாக்மெயில் பண்ணுறேன்னு நீ? பிளாக்மெயில் பண்ணால் அவன் கேட்கணுமா? டேய், அவன் ஹயாங் என்னடா பர்மிஷன் கொடுக்குறது? என்கிட்டயே என்கிட்டேருந்து எவனும் பிரிக்க முடியாது. என்கிட்டயே எடுத்துக்கிறதுக்கு அவன் என்னடா எனக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது? இதுக்கு மேலே அவன் கிட்ட நீ வந்த சார்லி அன்னைக்கு தான் உனக்கு டெட்டுடே. அவன் என்கிட்ட இருந்து பிரித்து என்கிட்ட அதர் கண்ட்ரிக்கு அனுப்பிடுவானா? பார்க்குறேன். அந்த ஆரம் எப்படி அனுப்புகிறான் நானும் பார்க்குறேன். என்னை தாண்டிகிட்டே எங்கே அனுப்புகிறான் நானும் பார்க்குறேன். முதல்ல அங்கே வா. அவன் என்ன சொன்னாலும் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற டென்ஷனில் கோவத்தில் திட்டிகிட்டே அங்கேருந்து வேகமாக இழுத்துட்டு போகிறாரு. டே ஜங்குக்கா வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பசங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்களா, அந்த ஃபோட்டோ தூக்கி சார்லியை பார்த்தே வீசுவார். அந்த மாதிரி வீசினது சார்லி கொஞ்சம் மூவ் ஆனா ஃபோட்டோ ஃப்ளோரில் வந்து விழுது. என்னடா அவன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்கிற மாதிரி சார்லியோட பேரண்ட்ஸ் ஷாக் ஆனம். இரு என்கிட்ட இருந்து அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டல, இப்போவே நான் ஆரம்பிக்கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லி நெக்ஸ்ட் டேயே நான் மேரேஜுக்கான ஒர்க்கை பண்ணுறேன் பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயே சார்லி நேரம் அங்கேருந்து ஆரம்பிட்ட பேசுறதுக்காக ஆரம்போட மொபைலுக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கான். ஆரம்பம் பிக் பண்ணால் நான் ஒர்க் விஷயமா வெளியே வந்துருக்கேன், எதாக இருந்தாலும் ஈவினிங் வந்து ஹவுஸில் பேசணுங்கிற மாதிரி ஆரம் காலை கட் பண்ணோம். இப்போ நம்ம டேடா காரில் கொண்டு வந்து ஜங்குக்காகவே ஒரு கார் வாங்கியிருப்பாரு, அந்த காரில் கொண்டு வந்து டே உட்கார வைக்கிறாரு. அங்கேருந்து நேராக ஒரு பார்க்குக்கிட்ட நம்ம டே கூட்டிகிட்டு வர்றாரு. பார்க்கில் வந்து உட்காந்துருந்தா ஜங்குக்கு செம்ம கோவமாக டென்ஷனாக நிற்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை வந்து பேக்கப் பண்ணபடி, சாரி ஜங்குக், என் மேலே கோவமாக இருக்கிறியா, கோவமாக இருக்க போய்ட்டு ஆப்போசிட் பக்கமாக திரும்பி நிற்கிறியா, சாரி ஜங்குக்கு நான் வேணும்னே பண்ணலை, ஹயாங் சொன்னார். ஆமாம் ஹயாங் சொன்னான், போ. அந்த ஹயாங் தானே என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறான், அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து ஜங்குக்குன்னு பேசுகிற? இந்த மாதிரி பயங்கரமாக டென்ஷனில் கட்டுறத பார்த்துட்டு ஏன் நீயும் திட்டுற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே க்யூட்டாக ஒரு மாதிரி ஃபேஸை வச்சபடி ஜங்குக்கை பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தேன். ஜங்குக்கு அப்படியே டேயா அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டா, இல்லையே நீ என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்க. அது மட்டும் இல்லை ஜங்குக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டுட்டு தானே இருந்த, எங்கே என்ன சாப்பிட விட்டாங்க? எனக்கு பசிக்குது, ஏதாவது எனக்கு வாங்கி தரியா? ஐஸ்கிரீம். மறுபடியும் ஐஸ்கிரீமா? சரி ஐஸ்கிரீம் வேண்டா. நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, வா 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 சாப்பிட்லாம் டயா சாப்பிட்லாம் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து இழுத்து அந்த பார்க்கில் வந்து குட்டி குட்டியாக அந்த ஃபுட் ஷாப் பண்ணுவோம்ல, குட்டி குட்டியாக ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்கிற ஸ்டாஃப் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அதில் நிறைய ஸ்நாக்ஸ் மாதிரி தானே ஃபுட்டு வச்சுருப்பாங்க. அந்த இதை பார்த்துட்டு டேக்கு பிடிச்சதெல்லாம் ஆட்டியும் கேட்குறாரு. எல்லாட்டையுமே நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி மட்டும் கொடுக்கல, நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டுருக்காரு. டேயுமே சைல்டிஷாக சாப்பிட்டபடியே ஜேக்கே ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டுக்கு ஃபுட்டையும் சாப்பிட்றது அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜேகேயோட சோல்டர்லேயே ஹெட்டை வச்சபடி ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆனால் டேயோட ஹேண்ட்ஸ் தான் சும்மா இல்லை, ஜேகே கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி விளையாடாத டே, அங்கேயே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? சரி ஓ ஹயாங்,
இன்னைக்கு ஈவினிங் உன்னை திட்டுவானே, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாரி கேட்கவும், நான் பயங்கரமாக கத்திரி கத்திரி அழுது ட்ராமா பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாரி டே சொல்கிறாரு. எப்படி அழுவ அப்படிங்கிற மாரி டேட்டா கேட்பாரான்ற மாரி கேட்டா, ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி போயிட்ட பெருசாகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாட்டா உன்ட்டு அங்கே போவோம் அப்படிங்கிற மாரி க்ரை பண்ணி அழுவாராம். நம்ம ஜொங்குக்கிட்ட பண்ணி கேட்டுறாரு. இந்த மாதிரி பண்ணி கேட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு ஸ்மெயில் பண்ணபடி, அப்படியா இந்த மாதிரி பண்ணிட்டா ஹயாங் உன்னை திட்ட மாட்டானா, கண்டிப்பாக திட்ட மாட்டார் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கிட்டையும் கொஞ்சம் க்யூட்டாக பேசினபடி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் ஃபைட்டப் பண்ணி ஈவினிங் ஒரு 5 போலடாம் நம்ம டேயை ஜொங்கு கூட்டிகிட்டு ஹவுஸ்குள்ளே என்றானா ஆரம் இருக்கிறாரு, ஜின்னு இருக்காங்க, நம்ம ஆரமோட பேரண்ட்டு ஜிமினா, சுகா, சார்லியோட பேரண்ட்ஸோடு வந்துட்டு நிற்கிறான். நம்ம சார்லி வந்து ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான், டேட்டுக்கு போன பிளேஸ்லேருந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டை நீ எப்படி கூட்டிகிட்டு போகலானுங்கிற மாதிரி என்னை அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டானுங்கிற மாதிரி இதை மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ஜங்குக்கு பேட் பாய்னுங்கிற மாதிரி எல்லாத்தையும் 1க்கு 2 தப்பாகவே சொல்லி நம்ம ஆரம்பிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். அண்ட் ஜங்குக்கும் டேக்குன்னா அவ்வளோ பேர் வெயிட்டிங் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஜின்னுடான் சொல்ல புரிஞ்சிக்கவே மாட்டேன்ட்டானே, இதுக்கு இவன் அந்த பிளேஸில் போய் ப்ராப்ளம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வர மூமெண்ட்டுக்கு அவ்வளோ நேரம் க்யூட்டாக ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்த நம்ம தான் ரொம்ப பயிட்டில் ஜங்குக்கு டான்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு, ஹயாங் என்னை திரும்பவும் அதர் கண்ட்ரிக்கு அனுப்பிடுவாரா? எனக்கு உன்னை விட்டுட்டு போக விருப்பம் இல்லை, நீ ஹயாங்கிட்ட சொல்ல இந்த மாதிரி நம்மகிட்டே பேசுகிறத பார்த்துட்டு சரி ஒன்று ஆக்காடு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கரெக்டாக டேயை ஆரம் பக்கத்தில், அதாவது கொஞ்சம் புஷ் பண்ணி ஆரம் பக்கத்தில் தள்ளிட்டு, எங்கள் பாருங்கள் ஆரம் ஹயாங், எனக்கு என்ன பேச எப்படி பேசுன்னு தெரியல, நீங்கள் என்ன வேணாலும் திங்க் பண்ணிட்டு போங்க, என்ன பேட் பாய்ன்னு திங்க் பண்ணுங்கள், எனக்கு என்னென்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் இப்படி தான், என்னால் என்னோடய கேரக்டரை யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்ற முடியாது, ஆனால் ஏன் டைமில் வச்சுருக்க லவ் ட்ரூ, ஏன் டையன் நான் இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க எப்போதும் அலோவ் பண்ண மாட்டேன், எத்தனை தடவை நீங்கள் பிரித்து கொண்டு அதர் கண்ட்ரியில் வச்சாலும் சரி இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணால் நான் எப்போதும் அலோவ் பண்ண மாட்டேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, மீறி ஃபோர்ஸ் பண்ணி டேக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா இருந்தால் அந்த மேரேஜ் எனக்கும் டேக்காக தான் இருக்கும், நான் மேரேஜ் பண்ணிப்பேன், உங்கள் யாரோட பர்மிஷனும் எனக்கு தேவையில்லை. இப்படி பேசுகிறத கேட்டு ஜின்னு கோவமாகி ஜங்குக்கே வந்து ஸ்லாப் பண்ணிடுவார். அவங்ககிட்ட நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் டேயை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிப்பியா, நீ ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கோமா, அவங்ககிட்ட உன் லவ்வுக்கு நாங்கள் எல்லோரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோமா, டேயோட பேரண்ட்ஸ் கூட உனக்காக தானடா பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன மாதிரிடா பேசுகிற, நீங்கள் யாருமே தேவையில்லை, நானே டேயை மேரேஜ் பண்ணி போயிருங்கிற, என்ன மாதிரி ஜொங்குக்கு பேசுகிற, இந்த மாதிரி பேசாதன்னு உன்ட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, இந்த மாதிரி நீ டேயை மீட் பண்ணக்கூடாது, டேட்டை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதுன்னு சொன்னோம்ல, எதுக்காக்கா அந்த பிளேஸில் போய் ப்ராப்ளம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜின்னு ரோமா கட்டுன்னா பாட்டிங்களா ஹயாங் என்ன மாதிரிலாம் ட்ராமா பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எனக்கும் டேக்கும் இன்னும் 2 டேஸில் மேரேஜுங்கிற மாதிரி நீங்களே ஜொங்குக்கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி சார்லி சொல்ல, இதை கேட்டு ஜொங்குக்கு இன்னும் கோமாகி அடியை வாங்கினவர் திட்டு வாங்கிட்டு இருந்தவர் ஜின்னை மூவ் ஆன் பண்ணால் சொன்ன கேளு ஜொங்கு, இதுக்கு மேலே என்னத்தை கேட்க, ஏன்டையா இதுக்கு மேலே யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, அவன் என்னடு இதுக்கப்புறம் நீங்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஏன் உன் ஹஸ்பண்ட் ஆரமாக இருந்தாலும் சரி, நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், எனக்கு தான் வேணும், இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கோமா பேசினோம். எங்கள் பாரு ஜின், தேவையில்லாமல் நீ ஏன் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுற, நீ ஆர்கியூமெண்ட் பண்ணதோட அவன் ஜொங்குக்கும் சொல்ல கேட்டுருவான்னு நினச்சிட்டு இருக்கியா, அவன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், இப்போ நான் சொல்கிறது நீங்கள் அத்தனை பேரும் கேளுங்க, 2 டேஸ் கழிச்சு டேக்கு மேரேஜ் தான், மேரேஜ் நடக்க போட்டு நான் கிராண்டாக என்னோடய பிரதருக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன், அந்த மேரேஜ் யாருக்குன்னா அப்படிங்கிற மாதிரி டேயை நான் யாருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி பேசினோம். சார்லி ரொம்ப ரொம்ப ஹாப்பியானா, ஜொங்குக் உனக்கும் டேக்குன்னா நான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதை கேட்டு அவ்வளோ வேறும் ஃபஸ்ட்டில் ஒரு ஷாக் ரியாக்ஷனில் இருந்தவங்க ஜங்குக்கே மேரேஜ் பண்ணி கொடுக்குறேங்கிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு டென்ஷனில் சார்லியே தான் சொல்ல போகிறானோங்கிற மாதிரி கோமா இருந்தவர் ஜங்குக்கோட நேமை சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி, எனக்கு டே மேரேஜ் பண்ணி தர போகிறீங்களா, நீ தானே டே வேணுங்கிற, ஆனால் நான் வந்து நீ தானே கேட்ட, ஆனால் சார்லி தான், என்ன நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் எனக்கு தானே டேயை மேரேஜ் பண்ணி கொடுக்குறதா சொன்னீங்க, ஆமாம் சார்லி நான் அந்த மாதிரி தான் முதல்ல திங்க் பண்ணேன், நீ பார்க்க க்யூட்டாக கொஞ்சம்
ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கிறியே, என்கிட்டயே ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன்னு நினச்சி தான் டேட்டுக்கு ஓகேன்னு சொன்னேன். டேட்டு கூட ஒரு சேலஞ்சு தான். நீ என்ன மாதிரி என்கிட்டயே பார்த்துப்பன்ட்டு உனக்கு தான் தெரியல. நான் டேயை சும்மா உன் கூட டேட்டுக்கு அனுப்பல. நீ டேட்டை என்ன மாதிரி நடந்துக்கிறேனுங்கிறத உன்னை நோட் பண்ணதுக்கு தான் நான் டேயை உன் கூட அனுப்பினேன். ஆனால் நீ என் பிரதருக்கு ஓகே, என் பிரதர் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, நீ அவனை லவ் பண்ணுற, அதான் உங்களுக்கு தெரியுது ஹயாங். நீங்கள் என்ன எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? ஜங்கு கூட கேரக்டர் ரூடாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுனீங்க, இப்போ என்ன மாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க? ஓகே, நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன். உங்கள் 2 பேரையுமே நான் ஃபுல்லாக இன்றைக்கி முழுக்க நோட் பண்ணேன். சார்லி, ஜங்குக். எனக்கு தேவை என்னோட பிரதரை பத்திரமா பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் அவனுக்கு தேவை. சார்லி, நீ ஒரு ஜென்டில்மேன் தான், ரொம்ப சாஃப்டான பர்சன் தான். ஆனால் பட் என்கிட்டயே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பான். ஆனால் பட் டேயாக இருக்க மாட்டான். ஆனால் அதுவே ஜங்குக்கிட்ட இருந்தானா அவன் கொஞ்சம் ஆங்கிரியாக நடந்துப்பான், ரூடாக நடந்துப்பான், கொஞ்சம் திட்டுவான். ஆனால் டேயாக இருப்பான். நான் இன்றைக்கி ஒன் டே முழுக்க உங்கள் 2 பேரையுமே நோட் பண்ணேன். உன் கூட இருக்க சொல்ல நீ அவனோட செல்ஃபை மொட்டத்தையுமே அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன். என்கிட்ட ஒரு சைல்டிஸ், ஒரு பேபி மாதிரி அவன். யாரை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஆனால் நான் சொன்னேன்னுக்கிட்டுக்காக நீ சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப அமைதியாக இருந்தான். உனக்கு தான் தெரியல, ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நான் அந்த ஷாப்பிங் மாலில், ஃபுட் சாப்பிட்ற ஹோட்டலெல்லாம் உங்கள் 2 பேரையும் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பிளேஸ்லையுமே நீ ஏன் டேயை ஹேட் பண்ணிகிட்டு இருந்த. அவனோட செல்ஃபை மொட்டத்தையும் நீ பறிச்ச. நான் இது வரைக்கும் என் டேயை இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி பண்ணாதுன்னு நானும் சரி, என் பேரண்ட்ஸும் சரி, என் சுகாவும் சரி, அவனோட செல்ஃபை நாங்கள் டச் பண்ணதே கிடையாது. ஆனால் அதை நீ டச் பண்ண. அப்போ எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு. பட் அதே பிளேஸில் ஜங்கு கேன்றாகி ஒரு ஃபைட் அப் பண்ணி அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான். ஜங்குக்கும் இந்த மாதிரி லவ் பண்ணுறானுங்கிறத அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன். ஜங்கு கூட இருக்க சொல்ல அவனாக இருந்தான். அவனாக வாழ வச்சான். அவனை ஃபீல் பண்ண வச்சான். டேயாகவே இருந்தான். ஜங்கு கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் டேயாக மட்டும் இருந்தான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஏன்டா நம்ம அகெயின்ஸ்டாக இருக்கோம், நம்ம ஃபேமிலியில் 1% இல்லாமல் எல்லாருமே ஜங்குக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களேங்கிற மாதிரி. அப்போன்னா எனக்கு லைட்டாக டவுட் ஆச்சு. எனக்கு ஏன் டேயோட ஹாப்பினஸ் தான் வேணும். டேயை ரொம்ப பத்திரமா ஏன் டேயாகவே பார்க்குற ஒரு பர்சன்ட் தான் எனக்கு வேணும். அது நீ கிடையாது சார்லி, ஜங்குக்கு டாம். ஜங்குக்கோட கேரக்டர் அரகண்டாக இருக்கலாம், ரூடாக இருக்கலாம். ஆனால் டேயாகவே இருக்க வைப்பான். அவன் செல்ஃபெல்லாம் பறிச்சிக்க மாட்டான். நீ அந்த பிளேஸுக்கு கரெக்டான பர்சன் கிடையாது. எனக்கு இப்படி தான் புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன். ஜங்குக்கு எப்போ இந்த கண்ட்ரிக்கு வந்தான்னு தெரிஞ்சு ஹவுஸுக்குள்ளேயே என்ட்ராகிட்டே மீட் பண்ணிட்டு போனானோ அன்றைக்கே ஜங்குக்கோட பிஹேவியர் என்னங்கிறத புரிஞ்சுட்டேன். இன்னொரு பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அந்த மேரேஜில் அவன் ப்ராப்ளம் பண்ணுவான்ட்டு. இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். இவங்க எல்லோரும் சொன்னதுதான் கரெக்ட். என் ஜங்குக் தான் சரியான ஒரு பார்ட்னர். சாரி, எனக்கு என் பிரதரோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதை தவிர நான் வேறு எதையும் திங்க் பண்ண மாட்டேன். நீங்கள் இங்கே எல்லோரும் கிளம்பலாம். 2 days கழித்து ஜங்குக்கும் என்னோடய பிரதருக்கும் மேரேஜ். கண்டிப்பாக வந்துருங்க, ஓகே? இந்த மாதிரி ஆரம் பேசுகிறத கேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பியான வேகமாக போய் ஆரம்ப ஹக் பண்ணப்படி, அப்போ என்ன அதர் கண்ட்ரிக்கெலாம் அனுப்ப மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டா இந்த மாதிரி சைல்டிஸாக பேசுகிறத பார்த்துட்டு அதான் அவன் ஹஸ்பண்டோட ஹவுஸுக்கு அனுப்ப போகிறோம்ல. நிஜமாலுமா ஜங்குக்கு எனக்கே மேரேஜ் பண்ணி கொடுக்க போறியா? ஆமாம், உனக்கே உன் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த ஹயாங் கிட்ட அப்படி கிஃப்ட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்போட ஜீக்ஸில் கிஸ் பண்ணோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ இருக்குமே அவ்வளோ ஹாப்பியாகுது. என்னடா ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணவன் கடைசி வரைக்கும் ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுவானோங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா ஆரம் அக்செப்ட் பண்ண மூமெண்ட்டை பார்த்து ஹாப்பியான ஜங்குக்குமே அவரோட அந்த மூமெண்ட்டை ஆரம் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறத ரியாலிட்டி திங்க் கூட பண்ணி பார்க்க முடியல. ஒரு ஃப்ரீசிங்கான மூமெண்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஆரம் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. உன்னோட கேரக்டர் ரொம்ப ரூடாக இருக்குது, அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் என் பிரதர்கிட்ட ரொம்ப ரூடாக ப்ளே பண்ணிடுறாட. அப்புறம் பனிஷ் பண்ணதுக்கு நான் வர மாட்டேன், சுகா வருவான். மேலே கையை வச்ச அந்த பிளேஸில் பனிஷ் பண்ணுறது நானாக இருக்காது, சுகாவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரூல் போடுறது நான், பனிஷ் பண்ணுறது சுகா, ஓகே?
என் பிரதரை இப்போ பட்டுக்கிற மாதிரி எப்போதும் பட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி 2 days மூவ் ஆன் ஆகி டேக்குக்கு மேரேஜ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேஜில் தான் நம்ம டான் ஜங்குக்கு பாட்டுட்டு, ஜங்குக்கா நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக ஒன்றா ஆயிட்டோம்ல. ஆமாம், நான் தான் சொன்னோம்ல நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலின்ட்டு. ஆமாம், இதுடா அப்படி சொன்னியா நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோரோட பர்மிஷனோட சப்போர்ட்டோட மேரேஜ் பண்ணிட்ட பாட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க ஒய்ஃப் கூட அவங்க டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டேக்கோட ரூமுடா ஒத்த கிஸ்ஸுக்கு டேய் எத்தனை இயர்ஸாக என்ன நீ கடற விட்ட. ஹேய் நீடா கிஸ் பண்ணியடா. அது என்ன உன் கிஸ் அந்த மாதிரி ரூடாக இருக்குது. ஜங்குக்கா அந்த கிஸ் மட்டும் வேண்டாமே. என்னடா கிஸ்ஸே வேண்டானுங்கிறேன். பேபி இன்னைக்கு நைட்டு என்னெல்லாமோ இருக்குடா. அதெல்லாம் வேண்டாம். அந்த கிஸ் ரொம்ப ரூடாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அதெல்லாம் முடியாது. போ, கிஸ் ரூடாக இருக்குது, அது ரூடாக இருக்குனுங்கிற. ஃபஸ்ட்டில் அது ரூடாக இருக்கும். அப்புறம் இந்த ஜங்குக்கா எப்போ எனக்கு மறுபடியும் கிஸ் பண்ணுவ, மறுபடியும் என்னை ஹக் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நீ கேட்ப. அப்படிலாம் கேட்க மாட்டேன். கேட்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயை பெட்டில் புஷ் பண்ணபடி நம்ம கூட நம்ம ஜங்கு இன்டிமேட்டாக இருக்கிறாரு. பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே அவங்க பார்ட்னர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ என் பண்ணுறேன். எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குன்னு ஃபுல்லாக கேட்ட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அவ்வளோ பேருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயாடா? ஓகே, பாய்.